குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிகளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் யோகம் கொடுக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 2025 வருஷத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் மேஷராசிக்கு குரு 3ஆம் இடத்துல போய் மறையிறது பெரிய அளவுக்கு யோகம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே குருவுடைய பார்வை இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறதுனே சொல்லலாம். ஒரு சுபகிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கலன்னு சொன்னால் கூட 3-11 இடங்கள் ஓரளவுக்கு நன்மையை சேர்க்கும். அந்த வகையில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முயற்சிக்கு நல்ல வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லலாம். அதே போல் கலைஞர்களுக்கு நிறையா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குறிப்பாக கதையாசிரியர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இப்படி எழுத்துத்துறையில் நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவங்களுடைய எழுத்து திறமை பிரகாசம் அடையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ட்ராவல். யாரெல்லாம் ட்ராவலை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபகரமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷகரமாகவும் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், தன்னுடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த இடத்தை அவர் பார்க்குறதுனால 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை இருக்கிற அமைப்பினாலேயே அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணத்தின் மூலியமாக ஆதாயமும் கிடைக்கும். குருவுடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுறதுனால ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவுகள் ஏற்படும். ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை ஏற்படும். ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுறதுனால லாபகரமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதேபோல் பிஸ்னஸில் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு மறு திருமணம் ஆலோசனைகள் கூட வரும். இப்போ யாரெல்லாம் டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு மேரேஜுக்கு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் யோககரமாக இருக்கும். இப்படி இதனால் வரைக்கும் மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார மேன்மையை கொடுத்துருந்தாரோ தன்னுடைய பார்வை மூலிமா இனி வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருவார்னே சொல்லலாம். ஸோ இப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு குருவுடைய அமைப்பால் ஓரளவுக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல போய் மறையிறாரு. அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா கடன் தொல்லையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு எங்கே போனாலும் அவமானங்களும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. இப்போ குரு போன்ற ஒரு சுபர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன், நோய், இந்த எதிரியோடைய தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்க வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட இவங்களுக்கு நிறைய பேர் பிரச்சனை கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, காம்படிட்டர்ஸால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க. குடும்பத்தில் கூட பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில குடும்ப உறுப்பினர்களால் சில பிரச்சனைகள், நமக்கு மறைமுகமாக சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதே போல் இவங்க லோன் வாங்கினாங்கன்னா அவங்க எளிதாக அவங்களால லோனை அடைக்க முடியாது. சில பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. ஸோ இதெல்லாம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு பெரிய யோகத்தை கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துலையும், தன்னுடைய நேர் பார்வையாக 12ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்குறது நல்ல யோகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ குருவுடைய ஸ்தானத்தை காட்டிலும் குருவுடைய பார்வை இவங்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், வேலையிலையும் ஒரு சில பேருக்கு நல்ல யோககரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீதித்துறையில் அதிக வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் புதுசாக வக்கீலான தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு
லாயர்கிட்ட ஜூனியராக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய யோகம்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். குருவுடைய பார்வை 12ஆம் இடத்தில் விழுறதால சுப விரயங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். புதுசாக வண்டி வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, இதுக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தில் விழுறதால பேச்சில் நல்ல சாமர்த்தியம் இருக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னால் போல் இந்த வக்கீல் தொழிலெலாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு பேச்சொழியை மூலதனமாக வச்சு தான் அவங்க பிழைக்கணும். அதனால் பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும். அதே போல் ஆசிரியர் தொழில் சில பேருக்கு புதுசாக கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய ஆசிரியர் தொழில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவங்களுக்கும் தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கும். இப்படி நல்ல யோககரமாகவே இருக்கும். இப்போ குருவுடைய ஸ்தானத்தை காட்டிலும் குருவுடைய பார்வை நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது 3வது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிடுறாரு. 8ஆம் இடத்துல குரு போன்ற சுபர் மறையிறது பெரிய அளவுக்கு யோகம் இல்லைன்னு சொன்னால் கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுபரால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடைக்கிறது, கேம்லிங் மூலிமா பணம் கிடைக்கிறது, திடீர்னு பங்கு சந்தையில் இவங்க வாங்கின பங்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிலாம் இருக்கும். ஸோ பண வரவு எதிர்பாராமல் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ராசியோட 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதால சுப விரயங்கள் ஏற்படும். திருமணம், கிரகப்பிரவேசம், பிள்ளைகளோட படிப்புக்காக வெளிநாடு பிரயாணம், இப்படி நல்ல நிகழ்ச்சிகளுக்காக நல்ல ஒரு விஷயத்துக்காக இவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமையும். இந்த காலகட்டத்தில் நிம்மதியான தூக்கம் ஏற்படும். சில பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குருவுடைய நேர்பார்வை 2ஆம் இடத்தில் விழாததால் பேசி பிழைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆசிரியர் தொழிலில் இருக்குது. அதுவும் குருவோட வீடே 2ஆம் வீடாமல் இருந்தால் ஆசிரியர் தொழில், ஒரு வக்கீல் தொழில், இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் உபன்யாசகராக அவங்க உருவெடுப்பாங்க. அப்போ புதிய உபன்யாசகர்கள், ஒரு பேச்சாளர்கள், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ்லாம் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பேச்சாற்றல் அவங்களுக்கு நிறைய பிரபலத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள் பாப்புலர் ஆகக்கூடிய சூழலாம் இருக்கும். குடும்பத்துக்கு பொருளாதார வசதிகள் மேம்படும். திருமணமாகாதவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும் கொடுக்கும். இதே குருவுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுறதால தாயார் வழி சொந்தங்களுடைய அன்பு பாராட்டுதல் அதிகமாக இருக்கும். தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பாங்க. உங்களுடைய தாயார்களுடைய உடம்புல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த குரு பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளும் கரெக்டாக அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன சேர்க்கை அமையும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். இப்படி நல்ல யோககரமாகவே இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கும் குருவுடைய ஸ்தானத்தை காட்டிலும் குருவுடைய பார்வைக்கு அதிக யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். அடுத்து கன்னி ராசிக்கு குரு இதனால் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறது பெரிய அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுபர்கள் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. அவங்க சுபர்கள் கோணத்தில் இருக்கிறது தான் சிறப்பு. அந்த அமைப்பில் 10ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா ஒரு இடம் விட்டு வேறொரு இடம் போகக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தாரோட பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். ஒரு சில பேர் தான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில் விட்டுட்டு வேறு ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ தனக்கு தெரியாத ஒரு புதிய சப்ஜெக்ட்ஸ் இவங்க படிக்கிறதோ அது மூலிமா வேலைக்கு இவங்க போகிறதுக்கான சூழ்நிலை கூட இருக்கும். இதெல்லாம் வேலையில் சில பேருக்கு ஒரு நெருக்கடியும் பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருக்கும். ஆனாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த கன்னிராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்களை பார்க்க போகிறாரு. ஸோ இந்த இடங்கள்லாம் குருவுடைய பார்வையால் சுபத்துவம் அடைகிறதுனே சொல்லலாம். அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது கன்னிராசிக்கும் பேச்சாற்றலை சிறப்பாக கொடுக்கக்கூடியது இந்த குருவுடைய பார்வை. யாரெல்லாம் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க, ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் வேலையில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள், உபன்யாசகர்கள், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புனே சொல்லலாம். கன்னிராசிக்கு 2ஆம் இடம் துலாம்ங்கிற வீடு வர்றதுனால பொதுவாகவே அரசியலில் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்க, அதாவது பேச்சாளர்கள்,
அடுத்தது கோர்ட்டில் வாதாடக்கூடிய வக்கீல், இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது நியாயத்தையும் நீதியையும் நிலைநிறுத்தக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துமே வாக்குஸ்தானமாக அமையிறதால ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதால தாயார் வழி சொந்தங்களில் நல்ல ஒரு அன்பு பாராட்டுதலும், தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும், ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவுகள் ஏற்படக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். புதிய வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்கக்கூடிய சூழல், வண்டி வாகன சேர்க்கை அமையக்கூடிய சூழலாம் இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இவங்க எங்கே முதலீட்டு போட்டாலும் அந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுறதால கடன் கேட்டால் இவங்களுக்கு கிடைக்கும். பேங்க்கில் போய் ஒரு கடன் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது அப்படின்னா உடனே இவங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும். அதேபோல் இவங்க யாருக்கோ பணம் கொடுத்துருந்தாங்களோ இவங்களை தேடி வரும். எதிரிகளை ஜெயிக்கடிக்க முடியும். பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ்லாம் மாயமாக போயிடுவாங்க. அப்படி நல்ல யோககரமாக இருக்கும். அப்போது கன்னிராசிக்கும் பார்த்தா குருவுடைய ஸ்தானத்தை காட்டும் பார்வைக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது 5ஆவதாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா கடகராசி. கடகராசிக்கு குரு 12ஆம் இடத்துல வரையறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் சுப விரயங்களாகவே இருக்கும். ஒரு சில பேர் தர்ம காரியங்களுக்காக பணம் செலவு பண்ணுவாங்க, குழந்தைகளுக்காக பணம் செலவாங்க, குழந்தைகளுடைய படிப்புக்காக பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். இந்த ராசிக்கும் குரு தன்னுடைய 12ஆம் இடத்துலேருந்து 4, 6, 8 இந்த இடங்களை பார்க்க போகிறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலே பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கிறது, பிள்ளைகள் படிப்பில் நல்ல வெற்றியாளர்களாக இருப்பாங்க, நிறைய பேர் சாதனை படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுறதால பேங்க் லோன் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கக்கூடிய கேஸ்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகளை ஜெயிக்க முடியும். இப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கேஸும் இவங்களுக்கு சாதகமாக முடியும். பிஸ்னஸ்லையும் பார்த்தோன்னா இவங்களால எதிரிகளை ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு பிரயாணம் ஏற்பட சான்ஸ் இருக்கும். ஆல் ட்ரிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வருவாங்க. இல்லைனா தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையாவது குறைஞ்சபட்சம் அமையும். ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் அமையும். குலதெய்வ வழிபாட்டுக்காகவோ ஒரு சில ஆலயங்களை தரிசனம் பண்ணுறதுக்காகலாம் அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களால போயிட்டு வர முடியும். இப்படி நல்ல விரயங்கள் ஒரு பக்கம், இது சுப விரயமாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் இவங்களுக்கு பிரயாணமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்கும் குரு பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பயிற்சின்னே சொல்லலாம். கடைசியாக மீனராசி. மீனராசிக்கு ராசியாதிபதியே குரு. அவர் கேந்திர ஸ்தானத்தில் போகிறது பெரிய யோகம் இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு சில சரிவுகள் இவங்க பார்ப்பாங்க. இவங்க வச்சுருக்கக்கூடிய பங்குகளுடைய வேல்யூ கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலையோ, வீட்டில் ஒரு சில பொருட்கள் தொலையக்கூடிய சூழ்நிலையோ, இல்லாட்டி அது ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். வண்டி வாகனத்தோட பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அடிக்கடி பழுதாகிறது, அதுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். அதுபோல் தாயார் உடல்நிலையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் அதுக்குண்டான ஒரு மருத்துவ குணமும் உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமை கலந்து இருக்கும். குருவுடைய பார்வை 8ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துல விழுறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு பண வரவு வரும், திடீர்னு ஒரு பங்கு சந்தையில் லாபம் பார்ப்பாங்க, திடீர்னு ஒரு லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடைக்கும். இப்படி எதிர்பாராத பண வரவு இவங்களுக்கு அமைய சான்ஸ் இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு அதிக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராசிலையும் பார்த்தா பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுறதால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இவங்க நண்பர்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அடிக்கடி ஒரு பார்ட்டி, கெட் டுகெதர் சொல்லிட்டு நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுத்துவாங்க. அதே சமயம் ஒரு சில பேருக்கு தான தர்ம காரியங்களுக்காக செலவு பண்ணுறதோ, இல்லைனா ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ, முதியோர் இல்லத்திற்கெல்லாம் பணம் கொடுத்து உதவுவாங்க. அதன் மூலிமா நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். இப்படி நான் சொன்ன இந்த 6 ராசிகள், மேஷ ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கன்னி ராசி, கடகராசி மற்றும் மீன ராசி, இந்த 6 ராசிகளுக்கு குருவுடைய ஸ்தான பலம் கொஞ்சம் குறைச்சல். ஆனாலும் குருவுடைய பார்வை பலம் நல்ல சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். குருவுடைய ஸ்தானமும் சிறப்பாக இருந்து பார்வையும் சிறப்பாக இருக்கக்கூடிய 6 பேர்களை பற்றி நான் முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த 6 ராசிகளுக்கு ஸ்தான பலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பார்வை பலத்தால் ஓரளவுக்கு
நன்மை ஏற்படும்னே சொல்லலாம். அதனால் குரு எப்போவுமே ஒருத்தருக்கு எந்த விதமாக பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டார். குரு பயிற்சி நம்ம எந்த ராசிக்குமே பார்த்தானா ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை ஏற்பட்டுடும். அவர் ஸ்தானம் சரியில்லைன்னா கூட தன்னுடைய பார்வையின் மூலியமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவார், பொருளாதார மேம்பாட்டையும் கொடுத்துருவார். குரு அப்படின்னாலே புத்திரக்காரகன், அதுபோல் தனக்காரகன், அதுபோல் திருமண அமைப்புக்கும் குரு தான் காரணம். அப்படி ஒருவருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து முன்னேற்றமும், பொருளாதார மேன்மை, ஒரு திருமணம் நடந்து ஒரு புதிய ஒரு குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழல், அதே போல் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய புத்திர பாக்கியம், இப்படி எல்லாமே கொடுக்கக்கூடியது குரு. நடப்பு தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு குரு திசையே நடந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ குருவுடைய கோச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒருவேளை ஒரு சிலருக்கு நடப்பு தசாபுக்திகள் சரியாக இல்லை, ஒருவேளை அவங்களுக்கு சனியோடைய திசையோ ராகு கேது திசையோ நடக்குது, இல்லைன்னா 6, 8, 12 ஸ்தானத்துக்கு உண்டான தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னா குரு தசை பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாது. இருந்தாலும் நன்மையை பெருசாக நம்மளால் உணர முடியாது. ஸோ இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.